Okay, good evening. Good evening, teacher. Good evening. Right. So நாங்க இன்னைக்கு ப்ராக்டிக்கல்குள்ள நுழைவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நாங்க டச் டைப்பிங் பத்தி பார்த்தோம். அதே போல எங்களுக்கு இந்த வேர்ட் ப்ராசஸிங்க்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஹார்ட்வேர் கீபோர்டை பத்தியும் அதுல கீஸ் அதோட வகைகள் பத்தியும் பார்த்தோம். இப்ப நாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு வேர்ட் ப்ராசஸிங் செய்யறதுக்கு எங்களுக்கு இப்போ ஒரு ஹார்ட்வேரான கீபோர்டு ஒன்று தேவை. ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. அப்படியான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அதை பத்தி நாங்க பார்க்க போறோம். இதுக்குரிய நோட்ஸ் உங்களுக்கு நான் டியூட்டா தந்திருக்கிறேன். ஆஹ் கடைசியா நாங்க நியூமரி கீபேட் வரைக்கும் நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பியிருப்பேன். நியூமரி கீபேட் ஐ கெஸ் ரைட். பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கு, டச் டைப்பிங் வரைக்கும் நோட்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு பிரேக்ல தாரேன். ரைட். அத இப்ப நாங்க அந்த டியூட்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நோட்ஸா பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்க அதை ரிஃபர் பண்ணிட்டு போங்க. முதலாவது நாங்க பார்க்க போறோம் இந்த எம்எஸ் வேர்டுக்குரிய ஒரு இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் எப்படி காணப்படும்? இதான் எம்எஸ் வேர்ட். இதான் ஒரு இன்டர்ஃபேஸ். இதுல உங்களோட டியூட்ல தந்ததை விட ஒன்று கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த டியூட்ல தந்தது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல 2016 வெர்ஷன். இது இருக்கிறது அப்டேட்டட் வெர்ஷன். ஓகேவா? திஸ் இஸ் அப்டேட்டட் வெர்ஷன். அதனால குட்டி குட்டி அதாவது அமைப்புல சேமா இருக்காது, இருந்தாலும் டூல்ஸ் எல்லாம் சேம் தான். டூல்ஸ்ல எந்த இதுவும் மாற்றங்கள் இல்லை. இப்ப ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதுதான் நாங்க இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இடைமுகம். இந்த இடைமுகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் கார்னர்ல 3 பட்டன்ஸ் காணப்படும். அந்த 3 பட்டன்ஸையும் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கிராஸ் சிம்பிளுக்கு நாங்க க்ளோஸ் சொல்லுவோம். இது க்ளோஸ். சிம்பிள்ஸ நீங்க பார்த்துக்கொள்ளணும். இது மேக்சிமைஸ், இது மினிமைஸ். டேஷ் மாதிரி போட்டிருக்கிறது மினிமைஸ். ரைட். பாக்ஸ் மாதிரி இந்த இப்படி இருக்கிறது மேக்சிமைஸ். அடுத்தது க்ளோஸ். க்ளோஸ் பட்டன் கொண்டு க்ளோஸ் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது. ரைட். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டூல் பார் உண்டு மேல் டாப்ல இருந்துச்சு. எனக்கு இவ்வளவு நேரத்துக்கு என்கிட்ட இருக்கல்ல அது. ரைட். அது என்கிட்ட இருக்கல்ல. நான் என்ன செய்தேன், அதான் இப்ப உங்களுக்கு இப்ப இதுல பாருங்க அந்த டூல் பார் இல்ல. இப்ப நான் அந்த டூல் பாரை கொண்டு வர போறேன். அந்த பாரோட பெயர் வந்து குயிக் அக்சஸ் டூல் பார். ஒரு வேலையை குயிக்காக செய்யறதுக்காக ரைட் நம்ம ஒரு அதாவது நம்ம இப்ப இந்த எம்எஸ் வேர்ட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வகையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனா எவ்வளவு இருந்தாலும் அடிக்கடி பயன்படுத்துற என்று சொல்ற ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த முன்னுக்குள்ள வந்து நிக்குமானா இல்ல. இங்க பாருங்க ஒவ்வொரு டேப்ஸுக்குள்ளயும் ஒவ்வொன்றும் இருக்குது. இதுல உங்களுக்கு எது அது அடிக்கடி யூஸ் பண்ணி படும்ன்றது உங்களை பொறுத்தது. அப்ப உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்றதை நீங்க தேடி தேடி கண்டுபிடிக்காம குயிக்காக அக்சஸ் பண்றதுக்கு, விரைவாக அதை அணுகிறதுக்கு ஒரு டூல் பார் இங்க காணப்படும். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் குயிக் அக்சஸ் டூல் பார். அது எங்க இருக்கும்னா இந்த இருக்கு. இதான் அந்த டூல் பார், குயிக் அக்சஸ் டூல் பார். நான் குயிக் அக்சஸுக்கு எதுவும் கொடுக்க இல்லை. நீங்க வேணுமென்னா இங்க கொடுக்கலாம். இப்ப நியூ டாக்குமெண்ட் இங்க பாருங்க, இங்க அட் ஆகி கொண்டு போகுது. நியூ டாக்குமெண்டா குயிக் பிரிண்டா சொல்லும் போது அந்த இது என்ன செய்யுது, அட் ஆகிக்கிட்டே போகுது. நீங்க இங்க பாக்கலாம். இவ்வளவு நேரத்துக்கு நான் பாக்ஸ் போட்டது இங்க வரைக்கும் தான் இருந்தது. இப்ப இப்ப கூடி கொண்டு போகுது. குயிக் ஆக்சஸ் டூல் பார் நீங்க யூஸ் பண்ற அந்த ஆப்ஷன்ஸ பொறுத்து நீங்க என்ன செய்யலாம். நான் இதுல என்ன தேவையோ இல்ல அட் பண்ணி கொள்றேன். இப்படி இப்படி கிளிக் பண்ணி நான் என்ன செய்யறேன், அட் பண்ணி கொள்றேன். இப்படிதான் அட் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. இப்போ உங்களுக்கு இந்த டூல குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல வைக்கணும்டா நீங்க அதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப உங்களுக்கு இந்த டூல இங்க கொண்டு வரணும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இதுல பிரஸ் பண்ணிட்டு
ரைட் கிளிக் பண்ணினீங்கன்னா இங்க பாருங்க அட் டு குவிக் அக்சஸ் டூல் பார் என்று இருக்கு. அது கிளிக் பண்ணீங்கண்டா அது இங்க பாருங்க, அது இங்க வந்து சரி. இப்படி நீங்க குவிக் அக்சஸ் டூல் பார்ல நீங்க ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ற ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அதால உங்களுக்கு என்னது உங்களோட வேலைகளை இன்னும் இலகுபடுத்தலாம். அது குவிக் அக்சஸ் டூல் பார் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்தது இன்னொரு பார் இருக்குது, மேலேயே டாப்லயே ரெண்டு பார் இருக்குது, குவிக் அக்சஸ் டூல் பார். அடுத்தது வந்து டைட்டில் பார். இந்த டாக்குமெண்ட்ல டைட்டில சொல்லுமாண்டா அது டைட்டில் பார். இதை டைட்டில். இங்க பாருங்க டாக்குமெண்ட் நம்பர், நான் என்ன இதை சேவ் பண்ணல, இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பர் வருதா டாக்குமெண்ட் சேவ் பண்ண பிறகு சேவ் பண்ண பேர் இங்க வரும். இப்போதைக்கு இதுல பேர் என்ன, டாக்குமெண்ட் நம்பர் 1, டாக்குமெண்ட் 1. அது நேம சொல்றனால அது டைட்டில், இந்த டாக்குமெண்ட்ல டைட்டில சொல்றதால அது டைட்டில் பார். உங்களோட டியூட்ல டாக்குமெண்ட் 2 வேர்டுன்னு இருக்கும், அதான் டைட்டில் பார். ரைட். அப்ப நாங்க இப்ப இந்த மேல இருக்கிற டாப் பார்த்தாச்சு. டாப்ல சைட்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ், மேக்சிமைஸ், மினிமைஸ். மேக்சிமைஸுக்கு இன்னொரு பேர் ரீஸ்டோர்னு சொல்லலாம். ரீஸ்டோர், மேக்சிமைஸ் என்ற ஆப்ஷன் இருக்கு, அதே போல மினிமைஸ் என்ற ஆப்ஷன் இருக்கு. அது டாப்லயே லெஃப்ட் சைடுக்கு போய் பாத்தீங்கன்னா குயிக் அக்சஸ் டூல் பார் இருக்கும். குயிக் அக்சஸ் டூல் பாருக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஒரு டைட்டில் பார் காணப்படும். டைட்டில் பார் காணப்படும். அதுக்கு பிறகு நீங்க ஏன் ஸ்கிரீன்ல பார்க்கலாம், சர்ச் என்ற ஒரு பட்டனும் இருக்கு. அது புதுசாக வந்த எடிஷன்ல தான் இது இருக்கு, புதுசா வந்த எடிஷன்ல இருக்கு. மத்த எடிஷன்லயும் இருக்குது, ஆனா அது உள்ளுக்கு இருந்தது. இப்ப இதை வெளிப்படையா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சரியா, வெளிப்படையா இங்க மேல கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட டியூட்ல நோட்ஸ் பிரிண்ட் அவுட் பிரிண்ட் பேப்பர்ல வந்து அந்த சர்ச் வெளிப்படையாக இருக்காது, ஆனா இருக்குது அதுலயும், வெளிப்படையா இல்ல, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பார்ப்போம். அதுக்கு கீழே பாருங்க ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிரா எல்லாம் இருக்கு. அது என்னதுண்டா அது டேப்ஸ். இது ஒவ்வொன்றும் என்ன டேப்ஸ். நான் இப்ப எந்த டேப்ல இருக்கிறேன்டா பாருங்க, அண்டர்லைன் பண்ணி தந்திருக்க ஒரு டேப். நான் ஹோம் டேப்ல இருக்கிறேன். உங்களுக்கு வேணுமானா நீங்க இன்சர்ட் டேபுக்கு போகலாம், டிரா டேபுக்கு போகலாம், டிசைன் டேபுக்கு போகலாம், லேஅவுட் டேபுக்கு போகலாம். நீங்க விரும்பின டேபுக்கு போகலாம். வழமையா டிஃபால்ட்டாக ஹோம் டேப்ல தான் இருக்கும். டிஃபால்ட் டேப் வந்து ஹோம் டேப். டிஃபால்ட்னு சொல்றது வழமையாக நீங்க உங்களோட வேர்ட் ஆப்ப நீங்க ஆன் பண்ணின உடனேயே உங்களுக்கு காட்டுற டேப் வந்து இந்த ஹோம் டேப். சரியா, ஓகே. அடுத்தது பாருங்க, டேப்ஸுக்கு கீழே ஒவ்வொரு குரூப்ஸ் இருக்கு. இது தானா அவங்களே பிரிச்சு தந்திருக்காங்க. இங்க பாருங்க, இது கிளிபோர்ட் குரூப். உங்களுக்கு ஒரு ரெட் மார்க் விளங்குது, அதை பாருங்க. இது கிளிபோர்ட் குரூப், இது ஃபாண்ட் குரூப், இது பேராகிராஃப் குரூப், இது ஸ்டைல் குரூப், இது எடிட்டிங் குரூப், இது அடின்ஸ். அடின்ஸ் என்ற ஒரு புதிய குரூப், அது உங்களோட டியூட்ல இருக்காது. அடின்ஸ் அப்ப அந்த டியூட்ல போட்டிக்கிற வேர்ட்ல வந்து அடின்ஸ் இல்லையான்னு கேட்டா அப்படி இல்லை, இருக்குது. இது ஹோம் டேப்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சர்ச் பாரும் எல்லாம் இருந்தது, பழைய வருஷனோ புதிய வருஷனோ சர்ச் பார் எல்லாம் இருந்தது. அது என்ன செய்திருக்காங்க, இப்ப புதிய வெர்ஷன்ல உங்களுக்கு வெளிப்படையாக கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சரியா, இந்த குரூப்ஸ் இருக்கிற இன்னொரு பார், இவ்வளவு பார், இது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஒன்று தானே. இந்த ஒவ்வொரு குரூப்பும் இருக்குது, இந்த எல்லா குரூப்பும் இருக்கிற இடத்துக்கு பெயர் அது உங்களுக்கு இங்க பாருங்க கிரே கலர்ல காட்டிருக்கு. இந்த இதுல கிரே கலர்ல காட்டிருக்கு அந்த பாக்ஸ். நீங்க தனியா பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் பிளாக்ல இருக்கு, அது மட்டும் கிரே கலர்ல இருக்குது. அதுக்கு பெயர் தான் ரிப்பன். ரிப்பன். இந்த ரிப்பனை நீங்க வேணுமெண்டா உங்களுக்கு தெரியப்படுத்தலாம், இல்லாட்டி ஹைட் பண்ணியும் வைக்கலாம். இப்ப நான் ரிப்பன் தெரியப்படுற மாதிரி வச்சிருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க போய் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம்.
ஆல்வேஸ் ஷோ ரிப்பன், ஃபுல் ஸ்கிரீன் மோட், ஷோ டப்ஸ் ஒன்லி. டப்ஸ்னா தெரியும் இந்த இருக்கு இது அப்படியே. இது மட்டும் காட்டுங்க, இது இந்த ரிப்பன் இல்லாம இத மட்டும் டப்ஸ மட்டும் காட்டுங்கண்டா உங்களுக்கு இவ்வாறு காணப்படும். இங்க பாருங்க, இப்படி இருக்கும். இங்க ரிப்பன் இல்லாம போயிட்டு இது இப்படி உங்களுக்கு தேவையான நேரம் கிளிக் பண்றதுக்கு காட்டும். நீங்க திருப்பி இந்த ஒயிட் ஸ்கிரீன்ல பிரஸ் பண்ணீங்கன்னா போயிடும். ரிப்பன் இல்லாம உங்களால ஒர்க் செய்ய முடியாது, ரைட்? ரிப்பனை ஆல்வேஸ் காட்ட வேணாம்னு தான் நான் போட்டிருக்கேன் தவிர ரிப்பனே வேணாம்னு உங்களால சொல்ல முடியாது. ரிப்பன் இல்லாம உங்களால வேலை செய்ய முடியாது. நீங்க என்னத்துக்கு வந்தீங்க? வேர்ட் ப்ரொசஸிங் வேலைக்கு. அதெல்லாம் அந்த ரிப்பன்ல தான் இருக்கு. ரிப்பன் இல்லாம உங்களால ஒர்க் செய்ய முடியாது. ஸோ ரிப்பன் வேணும். ஆனா ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்கிறதுனால நீங்க ஹைட் பண்ணி வைக்கலாம். தேவையான நேரத்துக்கு மட்டும் எடுத்துட்டு இல்லாத நேரத்துக்கு வேணாம்னு சொல்லுங்க. இது ஷோ டப்ஸ் ஒன்லி மோட். இல்ல எனக்கு டப் என்னது டப்பும் வேணாம் ஒன்றும் வேணாம், ஃபுல் ஸ்கிரீன் மோட் பாருங்க. ஜஸ்ட் ஒன்லி பேப்பர், டப்ஸும் இல்ல, மேலே இல்ல, குயிக் ஆக்சஸ் டூல் பாரும் இல்ல, ஃபுல் ஸ்கிரீன். எனக்கு ஜஸ்ட் இந்த பேப்பரை மட்டும் காட்டுங்க. இப்படி வரும். இப்படி 3 வகையான மோட் இருக்கு. திருப்பி வேணும்னா நீங்க மேல போய் பிரஸ் பண்ணுங்க, அது வரும். அப்ப போய் நீங்க என்ன செய்யலாம், இந்த ஆல்வேஸ் ஷோ ரிப்பனை பிரஸ் பண்ணினா சரி. உங்களுக்கு இல்ல குயிக் ஆக்சஸ் டூல் பார் வேணாம்னு சொன்னீங்கன்னா ஹைட் பண்ணி விடலாம். ஹைட் பண்ணி விட்டோம், இங்க பாருங்க டைட்டில் பார் கார்னருக்கு வந்துட்டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் இல்லாம போயிட்டு. இல்ல குயிக் ஆக்சஸ் டூல் பார் வேணுமென்னா நீங்க போடுங்க. சரியா? அப்ப அது ரிப்பன். எல்லா குரூப்ஸும் இருக்கிறது ரிப்பன்ல இருக்கும். கீழே ஒரு பார் இருக்குது. நான் முதல்ல பார்ஸ் எல்லாம் முடிப்போம். கீழே ஒரு பார் இருக்குது. இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஸ்டேட்டஸ் பார். இந்த டாக்குமெண்ட்ல ஸ்டேட்டஸ காட்டும். என்ன ஸ்டேட்டஸ்? தராதரமா? ஹை கிளாஸ், மிடில் கிளாஸ், அதான் இல்ல, அந்த ஸ்டேட்டஸ் கிடையாது. இந்த டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ் சொல்றது தற்போதைய நிலை. என்ன நிலை? இதுல ஒரு பேஜ் தான் இருக்குது. இதுல 0 வேர்ட்ஸே இல்ல. இந்த இது பொதுவாக இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க தமிழ்ல டைப் பண்ணீங்கன்னா இங்க லாங்குவேஜ் மாறும். இதுல லாங்குவேஜ் இப்போதைக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. அதே போல இங்க பாருங்க, ஜூம் இன் எத்தனை ஜூம் இன்ல இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ குறிக்குது. அதனால அதுக்கு நாங்க ஒரு பெயர் வச்சிருக்கிறோம், ஸ்டேட்டஸ் பார். என்ன பெயர்? ஸ்டேட்டஸ் பார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு கருப்பு கலரா ஒன்று பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு. கருப்பு கலர்ல இங்க ஒன்று பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, கருப்பு கலர்ல ஒன்று பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்குதானே. இதுக்குதான் பெயர் கர்சர். இதுக்கு பெயர் தான் என்ன? கர்சர். கர்சர். இதுதான் நாங்க கர்சர் என்று சொல்லுவோம். இந்த ஒயிட்டா இருக்கிறது பேஜ். இந்த ஒயிட்டா இருக்கிறது பேஜ். இதானே பேஜ், நீங்க டைப் பண்ற பேஜ். இதுல ஒரு பேஜ் தான் இருக்குது. அதான் ஸ்டேட்டஸ் பார்ல உங்களுக்கு 1 பேஜ். இது ஒரு 1 A4 ஷீட், ஒரு ஷீட் தான் இருக்கு. அப்ப 2 பேஜஸ்ண்டா நீங்க இங்க இன்சர்ட் டேபுக்கு போய் இன்சர்ட் பிளாங்க் பேஜ் பாருங்க, 2 பேஜ் வந்துட்டு. ஸ்டேட்டஸ் பார்ல பாருங்க 2 பேஜஸ்ன்னு காட்டுது. உங்களுக்கு இன்னொரு பேஜ் வேணுமா? பிளாங்க் பேஜ். பிளாங்க் பேஜ் வேண்டிய அளவு கிரியேட் பண்ணலாம். அது இங்க காட்டிக்கிட்டு இருக்கும். இங்க பாருங்க, இப்ப நான் 15 பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப இதுல உங்களுக்கு நீங்க கவுண்ட் பண்ணுவீங்க. இப்படி ஜூம் இருக்க போக்குல உங்களுக்கு 1 பேஜா தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு அவ்வளவு பேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப நீங்க ஸ்டேட்டஸ் பார்ல பாக்கலாம். 15 பேஜ் மொத்தமா இருக்கு. அதுல இப்ப நான் பேஜ் 5ல இருக்கிறேன். பேஜ் 5 of 15 போட்டு இருக்குது. அதோட அர்த்தம் என்ன? டோட்டலா 15 பேஜஸ் இருக்குது. அதுல நான் என்ன பேஜ்ல இருக்கிறேன்? 5வது பேஜ்ல இருக்கிறேன் காட்டு. அது பேஜ். இந்த ஒயிட்ல இருக்கிறது பேஜ். இங்க ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாம் காட்டுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. இதுல பேரு ஜூம் கண்ட்ரோல்.
நீங்க உங்களோட ஜூம் இன் போஸ்டரை என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால ஜூம் கண்ட்ரோல். அடுத்தது என்ன விட்டுட்டேன், ஸ்க்ரோல் பார். ரெண்டு வகையான ஸ்க்ரோல் பார் இருக்கு. பொதுவா உங்களுக்கு இந்த வெர்டிகல் தான் விளங்கும். இது வெர்டிகல்னா இந்த நிலை குத்து, வெர்டிகலான ஸ்க்ரோல் பார். இன்னொரு ஸ்க்ரோல் பார் இருக்கு, ஹொரிசான்டல் ஸ்க்ரோல் பார். இப்ப இங்க இல்லையே, இங்க இப்போதைக்கு ஹொரிசான்டலாக இந்த சைடு கிடையாக மூவ் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா நீங்க ஜூம் பண்ணிக்கிட்டு வரும்போது, இத நீங்க பெருசா ஜூம் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது இங்க பாருங்க, இப்ப ஒன்று அப்பியர் ஆகிட்டு ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் பார். ஏன் நீங்க ஜூம் பண்ணனால இப்ப உங்களுக்கு மூவ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. இன்னும் ஜூம் பண்ணீங்கன்னா இன்னும் பெருசா வரும் மாடல். இங்க பாருங்க, இன்னும் அழகா இப்படி இப்படி மூவ் பண்ணிக்கிட்டு போகலாம். ஆனா இங்க ஜூம் அவுட் ஆக இருக்கும் பொழுது இப்ப பாருங்க, இந்த பார் போயிடும், ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் பார் போயிடும். ஏன் அங்க இப்ப மூவ் பண்ண இல்லை, நீங்க ஜூம் பண்ண பிறகு மூவ் பண்றதுக்காக அந்த ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் பார் வரும். அப்ப ரெண்டு வகையான ஸ்க்ரோல் பார் இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கு. ஒன்னு ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் பார், அடுத்தது வந்து வெர்டிகல் ஸ்க்ரோல் பார். அதுல நார்மலா வெர்டிகல் ஸ்க்ரோல் பார் இருக்கும். அது இல்லாமலும் ஆக்கலாம். எப்படி இல்லாம ஆக்குறது, நீங்க ஜூம் அவுட் பண்ணி சின்னதா, ஓகே இப்ப நிறைய நிறைய இருக்குதா, நீங்க இல்ல நான் சில பேஜஸ் டிலீட் பண்றேன். இப்ப எல்லா பேஜஸும் ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரே லெவலுக்கு வந்துட்டா. இப்ப பாருங்க, உனக்கு ஸ்க்ரோல் பார் இருக்காது. ஏன் ஸ்க்ரோல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா பேஜஸும் குட்டி ஸ்கிரீனுக்கு அடாப்ட் ஆயிட்டு. இப்ப ரெண்டு ஸ்க்ரோல் பாரும் காணவில்லை. ஆனா நீங்க ஜூம் இன் பண்ணும் ஒரு நார்மல் லெவலுக்கு வைக்கும் பொழுது 100% நார்மல் லெவல்ல வைக்கும் பொழுது வெர்டிகல் ஸ்க்ரோல் பார் இருக்கும். நீங்க 100 தாண்டி பெருசாக இன்னும் வைக்கும் பொழுது உங்களுக்கு அடிஷனலா சரிங்களா. இப்ப நாங்க ரிவைஸ் பண்ணுவோம். நாங்க என்னென்ன பத்தி பார்த்தோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. முதலாவது க்ளோஸ் பார்த்தோம். அடுத்தது மேக்சிமைஸ். உங்களோட டியூட்ல மேக்சிமைஸ் என்ற வேர்ட் நான் போட்டில்ல, நீங்க அதை எழுதிக்கோங்க. ரீஸ்டோர் அல்லது மேக்சிமைஸ். மினிமைஸ் பார்த்தோம், மினிமைஸ். அடுத்தது குயிக் அக்சஸ் டூல் பார், டைட்டில் பார். சர்ச் பார் பார்க்கல, டேப்ஸ், அதாவது அது உங்களுக்கு தேவையில்ல சர்ச் பார். ஏன்னா லேட்டஸ்ட் உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. இல்ல உங்களோட எக்ஸாம்ஸுக்கு எல்லாம் பொதுவா வரும் 2013 வேர்ட் தான் மோஸ்ட்லி வரும். மோஸ்ட்லி உங்களோட எக்ஸாம்ஸுக்கு வர எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டுடைய வேர்ஷன் வந்து என்ன வேர்ஷன் பாத்தீங்கன்னா 2013 வேர்ஷன் தான் வரும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இப்ப 13 இப்ப எல்லாருமே பயன்படுத்துறது இல்லையே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தானே கொஸ்டின்ஸ் போடணும். இப்ப பயன்படுத்துறது இருந்தா தானே ஸ்கிரீன்ஷாட் பண்ணுவாங்க. அப்ப முதல்ல 2013 உங்களோட டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் 2013 பத்தி தான் போட்டுட்டு இருக்கு. 2016 வேர்ட் 2016 இல்லாட்டி 2019 தான் மோஸ்ட்லி உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸுக்கு வரும். அப்டேட்டட் வெர்ஷன் வராது. அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் வராது. இப்ப நான் வச்சிருக்கிறது உங்களுக்கு வராது. மேபி வந்தாலும் செய்ய தெரியணும். மோஸ்ட்லி இந்த 3 வெர்ஷனுக்குள்ளதான் வரும். உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது வேர்ட் 2013. ஓகே ரைட். நாங்க டப்ஸ் பத்தி பார்த்தோம், ரிபன் பத்தி பார்த்தோம். ரிபன்ல தான் யார் யார் இருக்காங்க, குரூப்ஸ் இருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் பார்த்தோம், ஜூம் கண்ட்ரோல் பார்த்தோம். அதோட கடைசியா 2 வகையான ஸ்க்ரோல் பார்ஸ் பார்த்தோம். உண்டு வெர்டிகல் ஸ்க்ரோல் பார், அடுத்தது ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் பார். ரைட், ஓகே.
இது உங்களோட நோட்ஸ்ல இருக்குது. நீங்க அதை கொண்டு ரிஃபர் பண்ணலாம். எக்ஸாமுக்கு கேட்டா பார்ட்ஸ் கட்டாயம் உங்களுக்கு குறிக்க தெரியும். இப்ப நாங்க வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல இந்த எம்எஸ் வேர்ட்ல இருக்கிற முக்கியமான குரூப்ஸ் அண்ட் டூல்ஸ பத்தி பார்ப்போம். சரியா? முதல்ல சில முக்கியமான டூல்ஸ பத்தி பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு குரூப்லயும் இருக்கிற டூல்ஸ பத்தி காமன் டூல்ஸ பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு குரூப்ல இருக்கிற ஃபாண்ட் குரூப்ல என்னென்ன டூல்ஸ் இருக்கு, பேராகிராஃப் குரூப்ல என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு தனித்தனியா பார்ப்போம். அதுக்கு முன்னால நாங்க கொஞ்சம் நோட்ஸுக்கு போவோம். கடைசியா நீங்க ஸ்பெஷல் பர்பஸ் கீ எழுதிட்டீங்களா? இல்லாட்டி நியூமரிக் கீபேட் வரைக்கும் தான் அனுப்பினா? நியூமரிக் கீபேட் இல்ல Special ஸ்பெஷல் purpose, please, teacher. ஓகே சாரி, ஸ்பெஷல் பர்பஸ் அனுப்பியாச்சு. தென் ஓகே. So today we have to write I think the functions, keys and functionalities எழுதணும். அந்த அட்டவணை போடணும். ஒரு அட்டவணை இப்போதைக்கு எழுதுவோம். இப்ப இவ்வளவு நேரமா கேட்டுக்கொண்டு இருந்தீங்க, அதனால ஒரு குட்டி பிரேக். ரைட், இது எழுதுங்கம்மா. இப்ப இதை எழுதி முடிச்சுட்டு ரைஸ் பண்ணு. ஸ்கிரீன் விளங்குதா? எழுதி முடிச்சுட்டு ரைஸ் பண்ணுங்க.
ஓகே ரைட். இதை எழுதிட்டீங்க தானே? இன்னொரு ஒன்று இருக்கு, கீஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் முடிச்சு விடுங்கம்மா. இதை எழுதி முடிங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்து காமன் டூல்ஸ் பத்தி அப்புறம் திருப்பி நாங்க கிளாஸுக்கு போவோம். டச் டைப்பிங் நோட்ஸ் நான் பிறகு தரேன். ஓகே ரைட். இதே எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க. கீஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் முடிச்சிட்டீங்கன்னா ரைஸ் ஆன் பண்ணுங்க. நாங்க அடுத்ததுக்கு போவோம்.
மேக் இட் ஃபாஸ்ட் முடிச்சிட்டீங்கன்னா ரிசைன் பண்ணுங்க குயிக்கா. Okay. Now first let's see the common tools of word processing software MS Word. MS Wordல இருக்கிற common tools. Common toolsன்றது பொதுவாக என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு குரூப் எந்த ஒரு டேப்ஸுக்குள்ளேயும் அடங்காத காமனான இல்லாட்டி இப்படி சொல்லலாம், உங்களோட வேர்ட் ப்ராசஸிங் வேலையில டைப் பண்றதுக்கு அடிப்படையாக ஹெல்ப் பண்ற எல்லா டூல்ஸும். இப்போ உங்களுக்கு டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புதிய டாக்குமெண்டோட கிரியேட் பண்ணணும். அப்ப அதுக்கு ஒரு டூல் இருக்குது டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு. கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும். அப்பதான் நீங்க இன்னொரு தேவைக்கு யூஸ் பண்ணலாம். அப்ப சேவ் ஆப்ஷன். ஏற்கனவே சேவ் பண்ணத ஏற்கனவே சேவ் பண்ண டைப் பண்ண டாக்குமெண்ட்டை திருப்பி ஓபன் பண்ணாதான் அதை கண்டினியூ பண்ணலாம். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு டைப் பண்ணது கம்ப்யூட்டர்ல வைக்கிறதுக்கு கிடையாது. புக்கா இருந்தா பிரிண்ட் புக்காக அதை பிரிண்ட் பண்றதுக்கு, ரிப்போர்ட்டாக இருந்தா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதுக்கு நீங்க அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அப்ப பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி உங்களோட வேர்ட் ப்ராசஸிங் வேலைக்கு உதவி செய்யற அடிப்படை டூல்ஸ் தான் நாங்க பார்க்க போறோம். திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஐம் கோயிங் டு delete ஆல் த பேஜஸ். இப்ப நான் 1 பேஜுக்கு எடுத்துட்டு எங்களுக்கு இப்ப அவ்வளவு தேவையில்லை. இந்த முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எந்த டேப்ல இருக்குமெண்டா ஃபைல் டேப்ல இருக்கும். ஃபைல் டேப் பாருங்க. நியூ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம். அது பிளாங்க் டாக்குமெண்டா இருக்கலாம், இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது நீங்க ஓபன் பண்ணலாம். இது ஒரு இன்விடேஷன் கார்டு செய்திருக்காங்க. இதுல நீங்க இதை கிளிக் பண்ணி ரைட் இப்ப நீங்க கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணிட்டு இப்ப இதுல கொடுக்கறது உங்களோட டீடைல்ஸ் மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி விட்டா மட்டும் போதும். அதான் டெம்ப்ளேட்னு சொல்றது. டெம்ப்ளேட்னு சொல்றது ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க உங்களுடைய தேவையான டீட்டெயில்ஸை கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி குயிக்காக வேலை முடிக்கலாம். இப்ப பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று எடுத்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டு அதுக்கு ஃபாண்ட்ஸ் அழகான ஃபாண்ட்ஸ் எல்லாம் தேடி அதெல்லாம் செட் பண்ணி ஒரு இன்விடேஷன் கார்டு கிரியேட் பண்றதை விட ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் பண்ணி வைக்கப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி அதை நீங்க எடிட் பண்றதன் மூலமாக என்ன செய்யலாம், உங்களோட வேலையை இலக்குப்படுத்தலாம். சோ நீங்க ஃபைல் டேபுக்கு வந்தீங்கன்னா நியூ என்றதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் புதுசாக கிரியேட் பண்ணலாம். இந்த ஆப்ஷனுக்கு பெயர் நியூ. இதுதான் முதலாவது காமன் டூல். நியூ என்ற டூல் எதுக்கு யூஸ் பண்றோம்? டு கிரியேட் அ நியூ டாக்குமெண்ட். அடுத்தது ஓபன். ஓபன் என்று சொல்றது ஆல்ரெடி சேவ்ட் பண்ணி இருக்கிற டாக்குமெண்ட்ஸுக்கு சொல்றது ஓபன். ஆல்ரெடி சேவ் பண்ணி இருக்கிற டாக்குமெண்ட்ஸுக்கு சொல்றது ஓபன். இங்க பாருங்க, இங்க நான் ஆல்ரெடி இத்தனை டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட், இதை நான் என்ன செய்யலாம், ஓபன் பண்ணலாம். ரைட், ஓகே. ஆல்ரெடி சேவ் பண்ண டாக்குமெண்ட் இதை நான் அழகா ஓபன் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சேவ். இப்ப நான் இந்த கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண போறேன். அதுக்கு புது சேவ் ஆஸ் ரெண்டு இருக்கு. சேவ் ஆஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்டை முதலாவது சேவ் பண்ணும் பொழுது நீங்க சேவ் ஆஸ் கொடுக்கணும். அதுக்கு பிறகு இப்போ ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருவீங்க தானே, அதுக்கு பிறகு ஏற்படுத்துற மத்த மாற்றங்களுக்கு நீங்க சேவ் கொடுத்தா போதும். முதலாவது நீங்க பண்ணும்போது சேவ் ஆஸ், அடுத்தது நீங்க சேவ் கொடுக்க, அடுத்தது பிரிண்ட். இந்த டாக்குமெண்ட் என்ன செய்யறது, பிரிண்ட் பண்றது. ரைட், பிரிண்ட் பண்றது.
அதுல பாருங்க, இப்ப நான் இதுல எதுவுமே டைப் பண்ணது இல்ல தானே. ஓகே, நான் இப்போ டைப் பண்றேன். Anne is a good girl. இது நீங்க டைப் பண்ணிட்டீங்க. இது பிரிண்ட் பண்ணா எப்படி வரும்ன்றது இங்க பாருங்க. இதான் பிரிண்ட் ப்ரிவ்யூ. நான் பிரிண்ட் பண்ணா இதான் பேப்பர். இந்த பேப்பரை பாருங்க இங்க குட்டியாக வரும். இது என்ன செய்யுது? பிரிண்ட் பண்ண முந்தி பிரிண்ட் பண்ணினா அது எவ்வாறு காணப்படும் என்று சொல்றாங்க. இது பிரிண்ட் ப்ரிவ்யூ. இது இப்ப இந்த புதிய வெர்ஷன்ல இல்ல உங்களோட கம்ப்யூட்டர்ல உங்களோட வேர்டுடைய வெர்ஷன் எப்படி பாக்குறதுன்னா, நீங்க அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா இங்க காட்டும். இதுல போட்டிருக்கு மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் 2021. ரைட். இப்ப இதை அப்டேட் பண்றதுக்கு இங்க தரப்பட்டிருக்கு. ரைட். இந்த அப்டேட் பண்ண புதிய வெர்ஷனுக்கு போகலாம். சரியா? பழைய வெர்ஷன்ல பிரிண்ட்ன்றது தனியாவும் பிரிண்ட் ப்ரிவியூன்றது தனியாவும் வந்தது. இப்ப புதிய வெர்ஷன்ல ரெண்டையும் உண்டா சேர்த்து பிரிண்ட்டுக்குள்ளேயே இந்த சைட்ல பிரிண்ட் ப்ரிவியூவை காட்டுற மாதிரி அவங்க ஆக்கிட்டாங்க. சரியா? ஓகே. அதை தவிர சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னதுண்டா, காப்பி கட் பேஸ்ட். நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் ஷார்ட் கட் சொல்லும் போது சொல்லி தந்திருப்பேன். காப்பி கட் பேஸ்ட். இப்ப இங்க இருக்கிற இந்த சென்டென்ஸ் எனக்கு காப்பி பண்ணணும்டா, இந்த இருக்குது இந்த ஐக்கன் காப்பி ஐக்கன், காப்பின்றதை நான் கிளிக் பண்ணேன். இத கிளிக் பண்ணாம நீங்க Ctrl+C பிரஸ் பண்ணீங்கன்றாலும் என்ன செய்யலாம்? காப்பி பண்ணி கொள்ளலாம். Ctrl+C காப்பி பண்ணிட்டு இருக்குது. இப்ப காப்பி பண்ணத அடுத்த லைனுக்கு பேஸ்ட் பண்ண போறீங்க. அப்ப இந்த இருக்குது பேஸ்ட் ஆப்ஷன். இல்லாட்டி நீங்க Ctrl+V பிரஸ் பண்ணலாம். பேஸ்ட் ஆப்ஷன் இல்லாட்டி Ctrl+V. இங்க பாருங்க அழகா பேஸ்ட் பண்ணிட்டு போகுது. இன்னொன்று இருக்குது கட். ஓகே, பேஸ்ட்ன்றது Ctrl+V. இன்னொன்று இருக்குது கட். கட்டுல என்னதுண்டா, இங்க பாருங்க. இப்ப நான் வேற ஒன்று டைப் பண்றேன். Ben is a boy. Ben is a boy. கட் சொல்றது என்னதுண்டா, பாருங்க பாப்போம். இந்த இருக்கிறது செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு கத்தரிக்கோள் சிம்பிள் காட்டுதா, அதான் கட். கட் பண்ணிட்டீங்க பாருங்க, அது இல்லாம போயிட்டு. அப்ப கட்டுன்னு சொல்றது என்னது? கட்டுன்னு சொல்றது என்ன? அத டிலீட் பண்றதா? இல்ல. கட்டுன்னு சொல்றது நீங்க ஒரு பிக்சர் புக்ல இருந்து பிக்சர் கட் பண்ற மாதிரி. பிக்சரை கட் பண்ணும் பொழுது அந்த பிக்சர் புக்ல இருந்து என்ன செய்யும்? பிக்சர் இல்லாம போயிடும். பிக்சர் புக்ல பிக்சர் இல்லாம போயிடும். ஆனா பிக்சரை வெட்டி நீங்க குப்பை தொட்டியில போடாம வெட்டுவீங்க? இல்ல. அந்த பிக்சரை வெட்டி உங்களுக்கு தேவையான இடத்துல போய் பேஸ்ட் பண்ணுவீங்க. இப்ப என்ன செய்துட்டேன்? அந்த பென் இஸ் அ பாய்ன்ற வேர்டை கட் பண்ணிட்டேன், கத்திரிக்கோளால வெட்டிட்டேன். இப்ப இந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ண போறேன். பேஸ்ட் பண்ணிட்டேனா? என்ன நடந்தது இங்க? நான் இந்த ஆனுக்கு சரியா அடுத்த லைன்ல தான் இந்த ரெண்டாவது லைன் என்ன செய்தேன்? டைப் பண்ணினேன். ஆனா எனக்கு இப்ப இது இங்க வேணாம். இப்ப இதை நான் ஜஸ்ட் என்டர் அடிச்சிருந்து அடுத்த லைனுக்கு போயிருக்கலாம். அது இல்ல நான் சொல்ல வந்தேன். இந்த கட்டுன்றது இதுல நான் விடயத்தை சொல்றேன். கட்டுன்னு சொல்றது அங்க இருந்து இல்லாமாக்கும் இன்னொரு இடத்துல போய் என்ன செய்யலாம்? நீங்க அதை பேஸ்ட் பண்ணலாம். தான் கட். ரைட். நீங்க கண்டினியூஸா பேஸ்ட் பண்ணிட்டு போலாம், அது பிரச்சனை இல்ல. கட்டுன்னு சொல்றதும் ஜஸ்ட் என்ன காப்பி தான். ஆனா காப்பிக்கும் கட்டுக்கும் என்ன வித்தியாசம்? காப்பின்னு சொன்னா அதை ஜஸ்ட் காப்பி பண்ணும், ஒரிஜினல் சோர்ஸ் அங்கேயே இருக்கும். ஆனா கட்டுன்றது அப்படி இல்லை. ஒரிஜினல் சோர்ஸ் வெட்டப்படப்பட்டு இன்னொரு இடத்துல போய் பிளேஸ் பண்ணப்படும். சரியா? அதான் Ctrl+X என்று சொல்லுவோம் கட். Ctrl+X தான் அதுல ஷார்ட் கட். அதுதான் கட். ரைட். இது அடுத்த காமன் டூல். இன்னொரு காமன் டூல் இருக்குது, அன்டு ரீடு. இப்ப நான் ஒரு பென் இஸ் அ குட் பாய்ன்னு ஒன்று டைப் பண்ணேன் தானே, அதை நான் இப்ப டிலீட்டும் பண்ணிட்டேன். இல்ல எனக்கு டிலீட் பண்ண வேணாம், நான் இப்ப டிலீட் தானே பண்ணினேன். டிலீட் பண்ணாத எனக்கு திருப்பி எடுக்கணும்னா அன்டு. நான் இப்ப டிலீட் செய்தேன், நான் டிலீட் செய்தேன். செய்த டிலீட்டை நான் மீள பெற போறேன். அன்டு செய்த டிலீட்டை நான்
இல்லாமக்க போறேன். நான் ஒரு வேலை செய்தேன், டூ பண்ணதை அன்டூ பண்ண போறேன். இது அன்டூ பட்டன். சரியா? பிரஸ் பண்ணி இவ்வளவு நான் என்டர் பண்ணி விளையாடி கொண்டிருந்தேன் தானே, அது ஒவ்வொன்றா நடந்து கொண்டு வருது. ரைட்? இப்ப என்டர் பண்ணி பண்ணி விளையாடினது காட்டுது. அதுக்கு பிறகு பாருங்க, இந்த பென் இஸ் பாய் பாய் பாய்ன்னு பேஸ்ட் பண்ணிட்டு போனேன். இன்னும் அன்டூ பண்ணா பாருங்க, நீங்க ஒவ்வொன்றா செய்தது அழகா காட்டிக்கொண்டிருக்கும். நீங்க செய்ததை அப்படியே காட்டிக்கொண்டிருக்கும். அது நீங்க செய்த ஒவ்வொன்றையும் இப்படி அழகா சேவ் பண்ணும் பாருங்க. நீங்க செய்த ஒவ்வொரு வேலையும் இது இவ்வளவு அழகா பேஸ்ட் பண்ணி இது டேட்டா எடுத்து வச்சிருக்கும். இதை நீங்க ஒவ்வொன்றா பண்ணும் பொழுது அது என்ன செய்யும், முன்னுக்கு போய் போய் வரும். நான் ரீட் பண்ணா இப்ப உங்களுக்கு காட்டிக்கொண்டு வந்தது எல்லாமே திருப்பி நடக்கும், திருப்பி செய்துபடும். இங்க பாருங்க, அதை அழிச்சது வரைக்கும் மேல போனது வரைக்கும் காட்டுது. ரைட்? அப்ப ப்ரீவியஸா செய்யப்பட்ட ஒன்றை திருப்பி பெறணுமெண்டா, முன்பு செய்த ஒன்றை மீண்டும் பெறணுமெண்டா அன்டூ. அன்டூ பண்ணதை திருப்பி பெறணுமெண்டா ரீடு. அதாவது நீங்க ஃபர்ஸ்டுக்கு என்ன செய்தீங்கடா, பென் இஸ் அ குட் பாய் என்று டைப் பண்ணீங்க. பென் இஸ் அ குட் பாய். அதுக்கு பிறகு என்ன செய்தீங்க, இல்ல வேணாம் வந்து delete பண்ணிட்டீங்க. நீங்க delete பண்ணீங்க, ஒரு வேலையை செய்தீங்க, delete பண்ணிட்டீங்க. அது செய்த வேலையை இல்லாமக்க போறீங்க. செய்த வேலையை இல்லாம delete பண்ணதை இல்லாமக்க போறேன். அப்ப என்ன செய்யணும், undo press பண்ணணும். இப்ப நான் delete பண்ணது undo பண்ணி திருப்பி டைப் பண்ணது appear ஆகிட்டு, திருப்பி யோசிக்கிறேன், இல்ல வேண்டாம் அதை நான் அடிச்சே விட்டுறேன்டா. இதுவே ரீடு பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த அன்டூ பண்ணி நீங்க ஒரு வேலையை திருப்பி செய்றீங்க தானே, அந்த வேலையை ஆப்போசிட்டா திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடும். ரைட்? ஓகே, இப்ப பாப்போம். நான் இப்ப சொன்னதை உங்களுக்கு எக்ஸாம்பிளா அடிச்சு காட்டுறேன். பென் இஸ் அ குட் பாய். நான் டைப் பண்ணி, சரியா? டைப் பண்ணி இதெல்லாம் அன்டூ பண்ணா இப்ப ஒவ்வொன்றும் இந்த முற்றுப்புள்ளி இல்லாம போகும், வழி இல்லாம போகும், 1 by 1 நடக்கும். இவங்க ஓகே, இவங்க தனித்தனியா போடாம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அடிக்கிறான். ஏன்னா என்ன ஸ்பீடை பொறுத்து. நான் இப்ப கொஞ்சம் ஸ்லோவா டைப் பண்றேன். இது மொத்தமாவே போயிட்டு. ரைட்? மொத்தமாவே போயிட்டு பாருங்க, மொத்தமா போயிட்டு. இதெல்லாம் டைப் பண்ண, அகைன் டைப் பண்ண, வேற வேர்டு டைப் பண்றேன். அண்ட் இஸ் அ கேர்ள். இப்ப நான் செய்யறது undo பண்றேன். இப்ப அங்க கேர்ள் போயிடுது. அந்த பிள்ளைகளை டைப் பண்ணது தானே, அதையும் செய்து காட்டுது பாருங்க, மொத்தமாய் போயிட்டு. இப்ப ரீடு பிரஸ் பண்றதன் மூலம் இதை திருப்பி கொண்டு வரலாம். இது பிறகு அந்த ரீடு பட்டனால இதுக்கு பிறகு நான் ஒரு வேலையும் செய்யல, அப்படியே காட்டி முடிச்சிட்டேன். ரைட்? இதான் ரீடோட வேலை. ரைட்? இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப நாங்க நோட்ஸுக்கு வருவோம். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நோட்ஸ் உங்களுக்கு இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். இதான் நாங்க பார்ட்ஸ் பார்த்தோம். Common tools used in word processing software. New, to create a new document. Save, to save a document in computer. Open, to open a saved document. Print, to print a document. Print, preview, to preview document before printing. Undo என்றது to cancel an action last done. இறுதியாக செய்யப்பட்ட வேலையை கேன்சல் பண்றதுக்கு undo button. To redo, redo இதுக்கு to redo a cancelled action. நீங்க undo பண்றதன் மூலம் இறுதியாக செய்யப்பட்ட வேலையை கேன்சல் பண்றீங்க. ரீடு என்ன செய்யும், அவ்வாறு கேன்சல் பண்ணாங்க திருப்பி செய்யும். அதான் ரீடு. அடுத்தது கட், காப்பி, பேஸ்ட். கட் to cut text, image and etc. It will remove from the place. டெக்ஸ்டையோ இமேஜோ கட் பண்ணும்.
கட் பண்ணினா அந்த இடத்துல இருந்து அது என்ன செய்யும், இல்லாம போயிடும். கொப்பி அதே இடத்துல அந்த டெக்ஸ்ட் அந்த இமேஜ்ல அப்படியே இருக்கும். ஆனா இதுல ஒரு பிரதி எடுக்கப்படும், காப்பி எடுக்கப்படும். பேஸ்ட் கொண்டையோ கட் பண்ண டெக்ஸ்டையோ கட் பண்ண இமேஜையோ காப்பி பண்ண டெக்ஸ்டையோ காப்பியோ கட் அதுக்கு பிரச்சனை இல்ல. பேஸ்ட் காப்பி பண்ணத கீபோர்ட்ல இருக்கிறத கொண்டு போய் இன்னொரு இடத்துல போய் பேஸ்ட், நீங்க எங்க கொடுக்குறீங்களோ அங்க போய் பேஸ்ட் பண்ணும். அதான் இதுல வேலை. இவ்வளவுதான் காமன் டூல்ஸ். நாங்க அடுத்ததா பார்க்க போறது ஃபாண்ட் குரூப், ஃபாண்ட் ஃபார்மட்டிங் டூல்ஸ் பத்தி நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நாங்க என்ன செய்வோம், டச் டைப்பிங்ல டெஃபினிஷன் எழுதிட்டு வருவோம். டச் டைப்பிங் என்ன? த ஆக்ட் ஆஃப் typing quickly and accurately without touching other keys is called touch typing. குயிக்கா எழுதிக்கோங்க, எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க. ஓகே, சாரி, வெயிட். வெரி சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, now write. Quickly write and tell me if you're done. Right, okay. சோ நாங்க இப்ப ப்ராக்டிகலுக்கு வருவோம். இப்ப நாங்க முதலா அடுத்ததா பார்க்க போறது வந்து ஃபாண்ட் குரூப். ஃபாண்ட் குரூப்ல இருக்கிற டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், ரிப்பன்ல there are several groups. In that, now we are going to see about this font group. Font குரூப்புக்கு இன்னொரு பெயர் இருக்குது, font formatting group. Font formatting group இது என்ன செய்யும், அங்க இருக்கிற fonts ஃபார்மேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார்மேட்டிங் டூல்ஸ். ஃபாண்ட் குரூப் நாங்க ஃபார்மேட்டிங் டூல்ஸ்னு சொல்லுவோம். ஃபார்மேட் பண்றதுக்கு டெக்ஸ்ட ஃபார்மேட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். The font group options let you change the text style, size and color of text contained within shapes or in the notes section. Right? Font group என்ன செய்யும், உங்களுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைல, சைஸ, கலரை
அதே போல ஷேப்ஸுக்குள்ள இருக்கிற கலர்ஸ், ஃபாண்ட், டெக்ஸ்ட் எல்லாத்தையும் அழகா சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் செய்யும். ரைட்? ஓகே. ஓகே, ரைட். இது ஒரு ஃபாண்ட் குரூப் ஃபார்மட்டிங் டூல்ஸ கொண்டது. அது இங்க இருக்கிற டெக்ஸ்டையோ இமேஜையோ என்ன செய்யும்டா, இமேஜ் மோஸ்டா இல்ல, இது ஃபாண்ட்டுக்குரியது. ரைட்? டெக்ஸ்ட வந்து ஃபார்மட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாங்க இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுப்பேன். வேர்ட்ல வந்து உங்களுக்கு சும்மா ஒரு ரேண்டமா ஒரு பேசேஜ், இப்போ உங்களுக்கு இப்ப என்ன மாதிரி படிச்சு கொடுக்கறதுக்காக இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பேசேஜ் தேவைப்படும். அதுக்கு நான் இப்ப எஸ்ஏ எழுதி கொண்டிருக்கிறது இல்லதானே, அதுக்காக சில ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்க ரேண்டமா எனக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் உருவாக்கி தாங்க. அதுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ண ஈக்குவல் போட்டு ரெண்ட் பிராக்கெட்ல 10 லைன்ஸ கொண்ட ரெண்டு பேராகிராஃப் தாங்க. இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இப்படி உங்களுக்கு தருவாங்க. சரியா? சாரி, நான் மாத்தி அடிச்சிட்டேன் ஐ கெஸ். ரைட், யா. ஃபர்ஸ்ட்டுக்கு 2 லைன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வாரது வந்து பேராகிராஃப் நம்பர், அடுத்தது வாரது லைன் நம்பர். இப்ப இதுல வந்து 2 லைன்ஸ், ரைட்? நான் மாத்தி அடிச்சிருக்கேன். ரன், ரைட், 2 paragraphs with 10 lines. இப்ப சரியா வந்துட்டு 2 paragraph, 2 paragraph இருக்கு. ஒன்லயும் 10 லைன் இருக்கா? பார்த்தா தெரியல. இல்ல 10 இருக்கு, மேல 9 தான் இருக்கு போல. ரைட், ஓகே. சின்ன சின்ன ஏதோ மிஸ்டேக்ஸ் இல்ல, ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வருது. பட் ஸ்டில் ஓகே, நமக்கு கிடைச்சிருந்தா நமக்கு அதான் வேணும். ரைட், இந்த ஃபாண்ட் குரூப்பை பார்ப்போம். இதை நீங்க இப்படி டயலாக் பாக்ஸா ஓபன் பண்ணலாம். உங்களோட டியூட்ல உங்களுக்கு நீங்க அந்த ஃபாண்ட் ஃபார்மட்டிங் டூலை தாண்டி போனீங்கண்டா, ரைட், நான் அதுல போட்டிருக்கேன் ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ். ரைட், ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் ஆஃப்டர் 4 ஸ்லைட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் ஒன்று இருக்கு. அது இங்க வச்சு இங்க பாருங்க, இப்படிதான் கொண்டு வர அந்த ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ். இது இந்த ஃபாண்ட் குரூப்புக்குரிய ஒரு டயலாக் பாக்ஸ். இதுல ஃபாண்ட் குரூப்ல வெளிப்படையா உங்களுக்கு ஒரு குட்டி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஒரு கொஞ்சமான ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ரைட், உங்களுக்கு டயலாக் பாக்ஸ்ல வச்சு நீங்க அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் சில என்ன செய்யலாம், இன்னும் கூடுதலான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். இதைதான் நாங்க டயலாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் அதை வாசிச்சு விடும்போது உங்களுக்கு விளங்கும். இதான் டயலாக் பாக்ஸ். அந்த டயலாக் பாக்ஸ் எப்படி ஓபன் பண்றது? இந்த வரைக்கும் இந்த அரோ மார்க், இந்த ஃபாண்ட் குரூப்ல கார்னர்ல, இந்த குரூப்புக்கு கார்னர்ல, எல்லா குரூப்லயும் கார்னர்ல ஒரு அரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த குரூப்புக்குரிய டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். சரி, இப்ப நாங்க இந்த ஃபாண்ட் ஃபார்மட்டிங் குரூப்பை பார்ப்போம். முதலாவது ஃபாண்ட். இப்ப இந்த ஃபாண்ட்ல பேர் வந்து கேலிப்ரி பாடி. இது இந்த ஃபாண்ட். எனக்கு இந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண, எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிக்கல. எனக்கு வந்து இந்த பீன் ஸ்டோக்கர் டெமோ என்ற ஃபாண்ட் வேணும்டா, நான் அதை போய் டைப் பண்ணேன்டா. இங்க பாருங்க ஃபாண்ட் சேஞ்ச். இதான் நார்மலா இருந்தது, இது இப்படி மாறி. இல்ல எனக்கு இது வேணாம் என்று சொல்லி, ஓகே, எனக்கு இந்த ரோமன் ஜெலி என்று சொல்ற இந்த ஃபாண்ட் வேணும். இவ்வளவு இல்ல, இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபாண்ட் என்று டூல்ல பேரு ஃபாண்ட் நேம். இத்துன்னு நீங்க வேணுமெண்டா இன்ஸ்டால் கூட பண்ணலாம். இது இவ்வளோ இருக்குது. இதுல நான் அரைவாசி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறது. ரைட், உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு 100 ஃபாண்ட்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க இன்னும் டவுன்லோட் பண்ணி போடலாம். இப்ப பாருங்க, இதுல இருந்து நீங்க எதை டைப் பண்ணா கூட நீங்க இப்ப இதை தேடிதான் எடுக்கணுமாண்டா இல்ல, உங்களுக்கு ஃபாண்ட்ல பேரு தெரியுமா? இப்ப எனக்கு ஒரு ஃபாண்ட் வேணும். அது என்ன ஃபாண்ட்டா, ஃப்ரெடோகா என்ற ஃபாண்ட் வேணும். நீங்க ஜஸ்ட் கீபோர்ட கொண்டு டைப் பண்ணாலே போடும். பாருங்க, ஃப்ரெடோகா வந்துச்சு. ஃப்ரெடோகா வந்துட்டு பாருங்க. நீங்க ஜஸ்ட் நீங்க தேடணும்ன்ற அவசியம் கூட இல்ல. பெயர் தெரிஞ்சா டைப் பண்ணலாம், பெயர் தெரியாட்டி தேடலாம்.
ரெண்டும் செய்யலாம். இது ஃபாண்ட் நேம், இல்லாட்டி நாங்க ஃபாண்ட்ன்றே சொல்லுவோம். இந்த டூல்ல பெயர் ஃபாண்ட். இருக்கிறது ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் எடுத்துக்கொள்ளலாம். செலக்ட் பண்றதை பொறுத்து இப்ப எனக்கு இந்த பந்தியில முதல் 2 லைன்ஸ கொஞ்சம் பெருசாக்கணும், ஃபாண்ட்டை பெருசாக்கணும்டா அதை முதல்ல செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம், ஆஹ் இப்படி நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இங்க பாருங்க, அது மட்டும் சேஞ்ச் ஆகும். இதுவும் தான், நீங்க செலக்ட் மட்டும் தான் பண்ணணுமா? இல்ல, நீங்க வேண்டியதை டைப் பண்ணலாம். நீங்க டைப் பண்ணவும் முடியும். இப்ப இதுல 72 வரைக்கும் தானே இருக்கு, ரைட்? இப்ப எனக்கு 100 வேணுமெண்டா நீங்க 100 டைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, இவ்வளவு பெருசா வரும். இது 100 சைஸ்க்கு. இல்ல, எனக்கு 5க்கு தான் வேணும், இந்த மிச்சம் சின்னதா வரப்போகுது. இங்க பாருங்க, நான் 2 லைன் செலக்ட் பண்ணேன், 5க்கு ஆக்கி நான் அதை ஒரு லைனுக்கே கொண்டு வந்துட்டேன். ஃபாண்டோட சைஸ சேஞ்ச் பண்றதுக்கு ஃபாண்ட் சைஸ் என்ற குரூப் ஃபாண்ட் சைஸ் என்ற டூல் நாங்க யூஸ் பண்றோம். இது நீங்க நம்பர் அடிச்சு உங்களுக்கு இந்த பெருமானம் தான் தெரியும் என்று, இந்த பெருமானம் தான் வேணும்னா நீங்க நம்பர் அடிக்கலாம். எனக்கு தெரியாது, அப்ப நான் என்ன செய்ய போறேன், எனக்கு எது போதும்னு நானா தேடி கண்டுபிடிச்சு அந்த சைஸ் ஆக்க போறேன்டா. அதுக்கு இருக்கு இந்த இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி பார்க்கலாம். அப்படி பெருசாகி கொண்டே போகும். க்ரோ ஃபாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு போகும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு வரைக்கும் நீங்க பண்ணிட்டு அதை இல்லாம ஆக்கலாம். இல்ல, எனக்கு சைஸ் தெரியும் ஆனா சின்னதாக்கணும்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யலாம், இதை சிறிதாக்கிட்டு போகலாம். இது என்னத்துக்கு, இது ஷ்ரிங்க் ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. ஷ்ரிங்க் ஃபாண்ட், ஷ்ரிங்க் ஃபாண்ட், ரைட்? க்ரோ ஃபாண்ட்னா ஃபாண்ட்டை பெருசாக்கி கொண்டு போறது. ஷ்ரிங்க் ஃபாண்ட்னா ஃபாண்ட்டை சின்னதாக்கிட்டு போறது. இது உங்களுக்கு எப்ப ஸ்பெசிபிக் ஃபாண்ட் சைஸ் தெரியாட்டி நீங்க இதை பண்ணி பார்த்து உங்களுக்கு சூட்டபிளான சைஸ் என்ன செய்யலாம், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா போல்ட். இப்ப இது எனக்கு டார்க், இதை கொஞ்சம் பெருசாக்காம நான் எல்லாத்தையும் ஒரே சைஸ்க்கு கொண்டு வரேன். 11க்கு கொண்டு வரேன். இப்ப எல்லாமே 11ல தான் இருக்கு. இவங்க எல்லாமே 11ல தான் இருக்கு. இங்க பாருங்க, செலக்ட் பண்ண முந்தி இது ஃப்ரெடோ காண்டு காட்டுது. இது கீழே கொண்டு வந்தீங்கன்னா கேலிப்ரி பாடின்னு காட்டும். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணீங்கன்னா ஒன்றும் காட்டாது. ஏன், இது 2 ஃபாண்ட் இங்க இருக்குது. ஆனா சைஸ் 11 காட்டுது. அப்ப இதுல என்ன அர்த்தம், எல்லாமே 11ல தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபாண்ட் நேம் இல்லாம போயிட்டு காரணம் என்ன, வெவ்வேறான ஃபாண்ட் இருக்கு செலக்ட்னால. ஆனா 11ன்றது அப்படியே காட்டுது. ஆகவே ஃபாண்ட் டைப் எப்படி இருக்கு, சேமாவே இருக்கு, ரைட்? ஃபாண்ட் சைஸ் சேமா வச்சுட்டு பாருங்க. போல்ட் பண்ண என்ன செய்யுது, இது டார்க் ஆகுது பாருங்க. போல்ட் இட்டாலிக்னா கொஞ்சம் எழுத்து சரிச்சு விடும். இந்த ஐன்றது இட்டாலிக் எழுத்து என்ன செய்யும், சரிக்கும் பாருங்க. நார்மலா இருக்கிறது இப்படி, சரிச்சு விட்டா இப்படி. இது எதுக்கு நாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னா, நீங்க சயின்டிபிக் நேம்ஸ் எழுதும் பொழுது சயின்டிபிக் நேம்ஸ் நீங்க டைப் பண்ணணும், கட்டாயமா அது இட்டாலிக்ல இருக்கணும். அதனால இந்த ஃபாண்ட் நாங்க நார்மலா யூஸ் பண்றோம். வேற உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணலாம். சயின்டிபிக் மட்டும் தான் இட்டாலிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவைன்னா பண்ணலாம். அடுத்தது அண்டர்லைன். நான் 3வது வேர்டு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். அதான் இந்த பாடம் பிராக்டிக்கல் பாடம். நான் இப்ப உங்களுக்கு ஜஸ்ட் செய்துதான் காட்டலாம். இது இது மெமரியில இருக்கணும். ஒன்று நீங்க இதை மெமரைஸ் பண்ணணும், பாடமாக்கணும். இல்லாட்டி நீங்க செய்து செய்து பழகணும். இப்ப எனக்கு நான் ஒன்னும் பாடமாக்குனது இல்லை. இதெல்லாம் புக் எடுத்து பாடமாக்குற பாடம் இல்லை. இந்த எம்எஸ் வேர்டோ, அப்புறம் நீங்க போக போக கொஞ்சம் படிப்பீங்க. ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் படிப்பீங்க, ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் படிப்பீங்க, டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்னு படிப்பீங்க. இந்த மாதிரி ஆப்ஸ பத்தி பேசுற கிராபிக்கல் சாஃப்ட்வேர்னு படிப்பீங்க. அப்படி ப்ராக்டிக்கல் என்னது, ஒரு ஆப் பத்தி நீங்க படிக்கிற பாடமாக இருந்தா அது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் நீங்க பெற வேண்டியது.
இப்ப நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்றதால எனக்கு இதெல்லாம் பாடம். நான் இருந்து இந்த யூ வந்தா அண்டர்லைன், பி வந்தா போல்ட், ரைட். ஸ்ட்ரைக் த்ரூன்னு இருக்கு. ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொல்றது வெட்டி காட்டுறதுக்கு. அதே வெட்டி என்னது நாங்க வெட்டணும்? ஒன்று அழிச்சு விடலாம் தானே, அதே வெட்டி தான் காட்டணுமாண்டா? ஏனண்டா நீங்க இது வெட்டி காட்டும். அது என்னதுண்டா, இப்ப இந்த சில இடங்கள்ல பார்க்கலாம் 500 போட்டுட்டு அவங்கள வெட்டி டைப்ல வெட்டி இல்ல 250 என்று அப்ப இது ஒரு ஆஃபர் என்று காட்டுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணலாம். இல்ல இது பிள்ளை, இதுதான் சரின்னு வெட்டி காட்டணும் நேரத்துல வெட்டி காட்டி சரியான காட்டணும். அதுக்கெல்லாம் நாங்க ஸ்ட்ரைக் த்ரூ. இந்த பேரெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அது எப்படி பிராக்டிஸ், கிளிக் பண்றதால எனக்கு எப்படி பேர் பாடம் ஆகுது? கிளிக் பண்றதால இல்ல, இங்க பாருங்க. கிளிக் பண்ணும்போது உங்க பேர் காட்டும். இங்க பாருங்க, போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைன் இது காட்டுது. அப்ப நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணும்போது உங்களோட பேரும் உங்களுக்கு பாடமாகிடும். உங்களுக்கு இப்ப பிராக்டிக்கல் பண்றதுக்கு வசதி இல்லாட்டி நீங்க கட்டாயம் வசதி மீன்ஸ் கம்ப்யூட்டர் இல்லாட்டி ரைட் நீங்க பாடமாக்கலாம். ஆனா நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிராக்டிக்கல் செய்து பார்த்து பழகுறது தான் நல்லது. இது ஜஸ்ட் நீங்க பழகி செய்யறது தான், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தியரி பாட்டெல்லாம் நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு நான் படிச்சு கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட் பிராக்டிக்கல், நீங்க செய்து பார்க்கணும். ரைட், நோட்ஸ் ஐ ஹாவ் கிவன் யூ. ரைட், நீங்க அதை அந்த டேர்ம் வேர்ட்ஸ் பிடிச்சு கொண்டீங்கன்னா சரி, உங்களுக்கு மார்க்ஸ் போட்டுருவாங்க. அதுல இருக்கிற மாதிரி இங்கிலீஷ் கிராமரோட எழுதுன அப்படி கிடையாது. டேர்ம் வேர்ட்ஸை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க செய்து கொள்ளலாம். ஓகே, ரைட். நாங்க இன்றைக்கு கொஞ்சம் இதோட நிப்பாட்டுவோம். நான் 6 o'clock வரைக்கும் செய்வேன்னு சொன்னேன், ரைட். பட் கொஞ்சம் நாங்க இன்றைக்கு இதோட நிப்பாட்டுவோம். நெக்ஸ்ட் இந்த வீக்ல உங்களுக்கு நான் இன்னொரு கிளாஸ் போடுறேன், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன், ரைட். நாங்க டைம் ஒன்று இந்த வீக் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் இன்னொரு கிளாஸ் ஒரு 1.5 hour 2 hour கிளாஸ் ஷெட்யூல் பண்ணி நான் உங்களுக்கு பேலன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, தந்த நோட்ஸ் அப்படியே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும் பொழுது கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. இன்னொரு 2-3 ஸ்லைட்ஸ் தான் இருக்கு, அது முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கிளாஸ். நான் உங்களுக்கு இன்னொரு பேப்பர் ஒன்று போடுறேன், நீங்க அதையும் செய்து பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு செய்து பார்த்துட்டு வாங்க அந்த பேப்பரை. நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட உங்களோட செகண்ட் டேர்ம் சிலபஸ் என்ன செய்யும், கம்ப்ளீட்டா. ரைட், ஓகே. ஸோ நாங்கள் இன்னைக்கு இதோட நிப்பாட்டுவோம். பேலன்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நான் டைம் போடுறேன். ஓகே, ஓகே டியர், பாய்.